கொள்கை எதிரி, அரசியல் எதிரி ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறீல்ல, அப்படி ஆன்மீக அரசியல் போட்டு குழப்பிக்கிறீங்க. ஒரு கிளை கேள்வி மட்டும் கேட்கலாம். கிளை கேள்வி தான், இல்ல கேட்ட கேள்வியோட கிளை கேள்வி. என்ன கேள்வி நீங்க கேக்குறீங்களா? மைக் கொடுக்க முடியுமா? வணக்கம். கிறிஸ்தவர்களும் சரி, போதகர்களோட பேரர்களோட இறைப்பணி பார்த்தீங்கன்னா மதமாற்றம் வந்து இறைப்பணின்னு ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதனால தான் கைப்பிரதிகள்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்கள் அரசியல்வாதியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு வந்தால் இது வந்து சட்டப்படி குற்றம்னே நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சட்டப்படி குற்றம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ என் தெருவுக்குள்ளே வராது நீ பரப்பைங்கிறது சட்டப்படி குற்றமா, சட்டப்படி சரியா? மதமாற்றத்தை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வீங்க? மதமாற்றம் ஏன் வருதுன்னு சொல்லு. முதல்ல நீ என்னை மனுஷனா மதி. இந்த நாட்டில் சுதந்திரம் என்பது எதற்கு? நான் விரும்பிய தெய்வத்தை வழிபட, நான் விரும்பிய உணவை உண்ண, நான் விரும்பிய உடையை உடுத்த, விரும்பிய கல்வியை கற்க, இதெல்லாம் தான் அது அவரவர் உரிமை. அதுக்கு தான் சுதந்திரம். நீ இந்த மதத்தில் தான் இருக்கணும், அது சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மை. முதல்ல அதை கவனிச்சுக்க. நீ இந்த நாட்டில் சமய மாற்றங்கள் எங்கே வந்தது? கிறித்தவம் இந்த மண்ணுக்குள் வருகிற வரை, இஸ்லாம் இங்கே மண்ணுக்குள் வருகிற வரை நான் யார்? என் நிலத்தில் நான் சைவன், வைணவன், சமணன், பௌத்தன் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அது ஏன் வந்தது? ஏன் என்னை தெருவில் நின்று வாடா பரப்பையிலேன்னு சொன்னேன், வாடா பல்லப்பையிலேன்னு சொன்னேன். அவன் கிறித்தவன் வந்தவொடனே என்னை இந்த தெருவில் நடக்காதேன்னா, சக்கிலியனை பார்த்தா தொட்டு, தொட்டா தான் தீட்டு, சாணான பார்த்தா தொட்டுன்னேன். அவன் பார்த்தான், பாதி வெள்ளையாக இருந்த இவன் ரொம்ப எங்களை கேவலமாக பேசினான். இங்கே குளிக்காத, அங்கே படிக்காத, இங்கே போகாதேன்னு. அவன் வந்தான், தலையில் கை வச்சு ஆண்டவருக்கு தோத்திரம்னா, ஆமாம் தோத்திரம்னு போயிட்டோம். இருப்பா, மதம்னா எங்கே வருது, எங்கே வருதுன்னு இருக்குல்ல. வாடா பல்லப்பையில பரப்பையிலன்னு கூப்பிட்டா அவன் வந்தான், நான் இஸ்லாத்தை ஏற்றேன் வாங்க பாயின்னா, பறையும் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேல்னு போயிட்டான். இதானே இங்கே நடந்தது. நீ என்னைய இங்கே பாரு, ஐரோப்பாவில் தோன்றிய இந்த சமயம், அரேபியாவில் தோன்றிய சமயம் உலகம் புறா பரவும். இந்த நிலத்தில் தோன்றிய நீ சொல்கிற இந்து சமயம் இந்த நிலத்தை விட்டு எந்த நாளத்துக்கும் போகாத காரணம் இங்கே இருக்கிற சமத்துவமின்மை, சாதிய இழிவு, தீண்டாமை, பிறப்பின் அடிப்படையில் பேதம். இது மற்ற சமயங்களில் இல்லைங்கிற சொல்ல குறைவாக இருக்கு, விழுக்காடு குறைவாக இருக்கு. அதனால அவன் என்ன செய்யறான்? ஏற்று பெருமையோடு போயிடுறான். நீ மாட்டுக்கறி திங்காத என்று சொல்லுகிற நீ முதல்ல என் உணவை உறுதி செய். என்ன கேளு, என் உணவை உறுதி செய். அப்புறம் நீ மாட்டுக்கறி தின்னு, மனுஷக்கறி தின்னுங்கிறத அப்புறம் பேசவா. நீ என் உணவே இல்லாமல் என்னை பட்டினி போட்டு நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிடன்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. அதனால மதம் என்பது அவரவர் உரிமை. இப்போ நீ என்ன பண்ண? யார் போய் என் சகோதரன் ரகுமானை இஸ்லாத்துக்கு வான்னு கூப்பிட்டது யாரு? அவன் நீ சொல்ற மாதிரி தாழ்த்தப்பட்ட சாதி ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஏன் போனாரு? அவர் விருப்பம் போனாரு. என் தம்பி யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்ன பிரச்சனை? பொருளாதார பிரச்சனையா இல்லை சமூகத்தில் மரியாதை? அவனுக்கு விருப்பம், நபிகளின் வழிபடி தந்தது போனான். அப்படித்தானே? என் சொந்த தம்பியே இஸ்லாத்தை ஏற்றிருக்கான் பக்கத்தூரில். நாங்கள் அரணையூரில் இருக்கோம், அவன் புதூரில் போய் இஸ்லாத்தை தழுவி அங்கே போயிட்டான். அவன் விருப்பம் அது. அதனால நாங்கள் அங்கே போனால் அப்பா அத்தாம்பா, இங்கே வந்தால் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் அப்பாம்பாங்க. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? நீ மனிதத்தை கொண்டு விட்டு, மனுஷனை கொண்டு விட்டு மதத்தை காப்பாற்றி வச்சு என்ன பிடுங்க போகிற? என்ன பிடுங்க போகிற? இந்த மதத்தை காப்பாற்றி நீ மனிதத்தை காப்பாற்றாம மதத்தின் பெயரால் நீ செய்கிற மானோட படுகொலை எப்படி ஜெயிப்ப? எப்படி ஜெயிப்ப? மணிப்பூரில் நீ அத்தனை ஆயிரம் மக்களை கொன்று என்ன சாதிச்ச? 2 பெண்களை நிர்வாணமா நீ வழியில நடத்தி போனியே, அது பெண்ணின் நிர்வாணம் அல்ல, உன் தேசத்தின் நிர்வாணம், தேசத்தின் அவமானம். வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு கொளுத்தின. அதுல என்ன எரிச்சு சாதிச்ச? நீ என்ன எரிச்சு சாதிச்ச? அதனால நீ மதம் மாற்றம்ங்கிறத சொல்லாத. யாரு கட்டாயமா மதத்தை மாறுங்கன்னு யாரு சொன்னது? யாரா காட்டு. அப்புறம் யார கேள்வி பிரச்சாரம் போறாங்கல்ல, பிரச்சாரம்ங்கிற தம்பி, பிரச்சாரம்ங்கிறது பாரு. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை படித்த எல்லாரும், அம்மையார் ஜெயலலிதா எங்க சர்ச்பார் கான்வென்ட் தானே, அவர் ஏன் கிறிஸ்தவத்தை இருக்குல்ல? ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற மிகப்பெரிய தலைவர்களை கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிச்சாங்க. என்ன சொல்ல வரேன்னா, தனிப்பட்ட முறையில் மாறுறது மாறாதது நம்மளோட விருப்பம். ஆமா. ஆனா கிறிஸ்தவ போதகர்களும் சரி, கிறிஸ்தவ எல்லா மக்களும் சரி,
திணிக்க தேவையில்லை, திணிக்க கூடாது. யார் திணிக்கணும்னு சொல்லல ஐயா. நான் ஒண்ணு பதிவு பண்ணிக்கிறேன், பிறப்பால் நான் ஒரு கிறிஸ்தவன், அதனாலதான் நான் கேட்கிறேன். நீ பிறப்பால் ஒருத்தன் கிறிஸ்தவன் இல்ல. சரி, நீ ஓகே. பிறப்பால் நீ தமிழனா இருக்கணும், கிறிஸ்தவத்தை ஏற்றிருப்பான். பிறப்பால் என்ன கிறிஸ்தவன்? இங்க பாரு, நீ முதல்ல திருத்திக்க. கிறிஸ்தவன் நீ தமிழனானியா, தமிழன் கிறிஸ்தவனானியா? தமிழன், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு தமிழன். அப்படி பேசு, ஒத்துக்கிறேன். அப்படி பேசு. கேட்கிறேன்னா ஆதரவு பண்ணுவீங்களா மட்டும் தான் கேட்கிறேன். நல்ல வழிகளை போதித்து எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது. அதுதான் சார். இல்ல ஆயர் நீங்க இருங்க, நானே சொல்லிட்டேன். நான் முடிச்சிடுறேன். கட்டளை இருக்கிறது, அதை நாங்க போதிக்கும் போது எந்த தடையும் இருக்காது இல்ல. அதுதான் நீங்க சிஎம் வரும்போது எங்களுக்கு முடியுமா கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. தம்பி நான் தான் சொல்லிட்டேனே, அவரவர் விருப்பம், அவரவர் விருப்பம். அதை போய் பேசிட்டு கூடாது. நான் நேற்று ஒரு இறையை இருங்க கொஞ்சம் இருங்க. நான் திடீர்னு இன்னைக்கு முருகனை வழிபடுறேன், நாளைக்கு சிவன் மேலே எனக்கு பற்று வந்து சிவனை பாடுவேன். தீர்விருந்து தேவாசம் திருவாசகம் 12 திருமுறைகளை ஓதிட்டு போவேன். இன்னும் திருப்புகளை பாடுவேன். அது ஏன் விருப்பம். எனக்கு இங்கே பாரு, இருங்க எனக்கு வந்து குலதெய்வம் காளியை தவிர நான் யாரையும் கும்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. திடீர்னு எங்கள் அண்ணன் ஐயனார் என் குலதெய்வம் கற்பனை சாமினா அங்கேயும் போய் நான் வழிபடுவேன். அதனால அதை விட்டு தமிழனுக்கு வழிபாடு என்பது இயற்கை, தெய்வம் என்பது மூத்தோர். அதில் இங்கே இருக்கிற நல்வழிகளை பார்க்கும்போது இறைமகன் இயேசு போதிச்சது, நபிகள் நாயகம் போதிச்சது, புத்தன் போதிச்சது, நல்வழிகள் இருக்குது. எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி மானுடத்தை தான் போதிக்குது. நீ நல்லா கவனிச்சுக்க. இது தோசை, இது இட்லி, இது பொங்கல் எல்லாம் பார்த்தா அரிசி ஒன்று தான். புரியுதா உனக்கு? நோக்கம் பசி ஆற்றணும். சரிதானே? சரிதானே? எல்லாம் சேர்ந்து பசியை போக்கணும் போது இது அன்பை போதிக்குது, கருணையை போதிக்குது, இரக்கத்தை போதிக்குது, பரிவை போதிக்குது, பாசத்தை போதிக்குது. தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக. ஆமென். அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு. அடுத்த வீட்டில் இருப்பவன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதே. இது நபிகள் நாயகம், அது இறைமகன் இயேசு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதே தான் நம்முடைய மறையோனும் போதிக்கிறான். அதனால அரசியல் போதனை வேற, மதம் போதனை வேற தான். நீ ஏன் மதம்னு அதுக்கு பேர் வச்சுக்கிற? மனிதம்னு வச்சுக்க. இல்ல இங்க இருக்கிற எல்லாருமே சரி. இப்போ அண்ணன் கூட சொன்னார்ல, புதுசா ஐயா சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் மேல அன்பு கூறு. அன்பு கூறின அப்புறம் நேச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்ய சொல்ற? இல்ல மறுபிறவி ஒண்ணு இருக்கு, இறைவன் வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. நம்பி ஐயா இருங்க. நீங்க பேசாது. ஐயா நீங்க பேசுறதுக்கு இல்லை. மறுபிறவில உனக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குல்ல. இப்போ என்கிட்ட என்ன கேள்வி கேட்க விரும்புற? என்னன்னா நம்ம போய் பத பிரச்சாரம் பண்ணும்போது தடைகள் இல்லாம பண்ண முடியுமா? அது மட்டும் தான் கேள்வி. நான் வரும்போதா? ஆமா. நீ இஷ்டத்துக்கு வந்து என் வீட்டு வாசல்ல கூட வந்து பண்ணு. பண்ணிட்டு போ. சட்டசபை